வணக்கம். 1/5/2026 மே மாதத்தின் முதல் நாள் வெள்ளிக்கிழமை. ஸ்ரீ பராபவ வருடத்திலே சித்திரை மாதத்திலே 18ஆம் நாள். இன்றைக்கு பௌர்ணமி திதி மாலை 11:07 வரை, பின்பு பிரதமை. சித்திரை திதி காலை 2:41 வரை இந்த நட்சத்திரம் இருக்கும், பின்பு சுவாதி. சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவோம். நீ சித்ரா பௌர்ணமினா அந்த சாயங்கால வேளையில பௌர்ணமியை பார்த்து கொண்டு அந்த பௌர்ணமி நிலவில் பனி விழும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அந்த இடத்துல சாதங்கள், கலந்த சாதங்களை அந்த சித்திரகுப்தனுக்கு படைத்து விட்டு சாப்பிடுவது அப்படி ஒண்ணு. கள்ளழகர் இன்னைக்கு ஆற்றுல இறங்கக்கூடிய, அழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய நாள். அந்த மதுரையிலே மீனாட்சி கல்யாணத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் இதுவும் இன்னைக்கு உண்டு. புத்த பௌர்ணிமா அப்படின்னு சொல்லக்கூடிய பௌர்ணமி, புத்தருடைய அந்த சித்தர் நாள். அப்படி நிறைய வைபு கொண்ட இந்த நாள் எல்லா விதத்திலும் நன்மைகளை கொடுப்பதாக அமையும். இன்னைக்கு நல்ல தென்றல் நன்னா இருக்கும், இனிமையான காற்று உண்டு, அந்த சில்லுன்னு காற்று இருக்கும். காலையில் 9:30 10:30 மணி நேரம், சாயங்காலம் 4:30 5:30 மணி இருக்கு நல்ல நேரம். ராகு காலம் 10:30-12, யமகண்டம் 3:4, குளிகை நேரம் 7:30-9. மேற்கு பக்கம் செல்வர்கள் வெள்ளம் வாயில போட்டு போங்க, பரிகாரம். மேஷ லக்னத்திலே 1 நாழி 55 வினாடி சூரியன் இருப்பார். 5:57 தான் சூரியன் உதய நேரம். மீன ராசியிலே ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் உண்டு. சூரியன் உச்சத்தில் அமர மேஷராசி, புதனுடன் இருக்கிறார். சுக்கிரன் ஆட்சியிலே ரிஷப ராசி, குரு மிதுன ராசி, கேது அமரக்கூடியது சிம்ம ராசி, ராகு அமரக்கூடியது கும்பராசி, சனியும் கேதுவும் அமரக்கூடியது மீனராசி என்ற அமர இன்றைய நாளிலே சுவாதி நட்சத்திரம் என்ற துலா ராசியிலே சந்திரன் இருக்கிறார். வணக்கம் கும்பராசி. பூர்வ புண்ணியஸ்தானத்திலே சந்திர பகவான் உட்கிறார். உங்க ராசியின் 3ஆம் இடமான திறமையை பார்க்கிறார். 6ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடம் 6ஆம் இடம் தொடர்பு, 3, 6, 9 தொடர்பு அப்படின்னும் போது நிறைய வரவுகளை ஏற்படுத்துவார். முயற்சியின் மூலியமாக செய்யக்கூடிய காரியங்களிலே வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு கொடுப்பார். அதனால நீ தைரியமா மனதில் இருக்கக்கூடிய காரியங்களை அழகா நல்லதா பைஃபர்கேட் பண்ணி பண்ணுங்க, உங்களுக்கு சக்சஸ் ஸ்டோரி உண்டு. இந்த நாளை அழகாக பயன்படுத்தி கொள்வதற்கான அதிர்ஷ்ட எண் 5, 9. வாழ்க வளத்துடன்.